இந்த வளாகம் முழுவதும் சதீஷை தெரியாதவர்கள் இருக்க மாட்டார்கள். சிரித்த முகத்தோடு சிட்டுக்குருவியாக ஓடி ஆடி ஆண்டி, அங்கிள், அக்கா என்றெல்லாம் உறவுகளை தேடி இந்த பங்கையை வளைத்து போட்டு கொண்ட ஒரு சின்ன சிட்டுக்குருவி தான் சதீஷ் அவர்கள். எனவே அவர் ஒரு வெற்றிடத்தை ஏற்படுத்துகிறார். உறவுகளை தேடி ஒருவேளை லூர்தனை பங்கு மக்கள் அத்தனை பேரும் சிற்றடரிலே போய் அமர்ந்து விடுவார்களோ தெரியவில்லை. My dear brothers and sisters, nobody will doubt about the joy of Father Satish. He is exuding the joyful presence in the Loorside community. Wherever he goes, people will be hanging around him. He will never come on time for meals. We have to search for him. Such a wonderful person, always committed to the cause, always for the people. For the people wherever they want, for sick or anyone seek his service, he is ever ready. Such a wonderful suggestion. We are missing him. We wishing God's blessing for all his wonderful service, for his cheerful service. May the good Lord continue to bless him in his new mission. நிறைய பேருக்கு ஃபாதர் சிரிலுக்கும் ஃபாதர் சதீஷ்க்கும் கொஞ்சம் கன்ஃபியூஷன். என்ன ஃபாதர் ரெண்டு பேருமே கொஞ்சம் கலராகிறீங்க, ரெண்டு பேருமே பிஎட் வேறு வச்சுன்னு இருக்கிறீங்க. அப்போ நான் சொல்லுவேன், எப்பொழுதாவது சிரிச்சா ஃபாதர் சிரில், எப்போதுமே சிரிச்சா ஃபாதர் சதீஷ். அதை வச்சு கண்டுபிடிச்சுக்கோங்க அப்படி என்று. With a contagious smile, Father Satish has won many souls for the Lord and many hearts for himself. Putting into creative use his God-given talents of nature and of grace, he has never said no to anyone or anything. இப்பொழுது அருட்தந்தை சதீஷ் அவர்கள் தம் பணி அனுபவத்திற்காக நன்றி கூறுவார்கள். Over to Father Satish for his expression of gratitude. ஓகே, மணி வேறு 8:30 ஆகுது. உங்கள் எல்லாருக்கும் பசியாக இருக்கும், சீக்கிரம் முடிச்சிடலாம் இல்லையா? ஓகே, ஃபாதர் டோனியோடைய கண்ணீரை பார்த்த உடனே எனக்கே ஒரு பயமாயிடுச்சு. நான் பேசணும்னு நினச்சது எல்லாமே இப்போ எனக்கு மறந்துடுச்சு. ஸோ அதுக்காக தான் நானும் கர்ச்சீஃப் ரெடியாக வச்சுருக்கேன். ஸோ அன்பார்ந்தவர்களே, ஒரு நன்றி உணர்வோடும் ஒரு மன நிறைவோடும் இங்கு நான் உங்கள் முன் நிற்கின்றேன். ஒரு வருடத்திற்கு முன்பாக எங்களுடைய ப்ரொவின்ஷியல் தந்தை இந்த பங்குக்கு நான் வர வேண்டும் என்று சொன்னபோது 1 year you have to be here, ஒரு வருடம் நீர் இங்கே இந்த பங்கில் பணி செய்ய வேண்டும் என்று அவர் சொன்ன பொழுது என்னுடைய ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் பயம், பதட்டம். ஏன்னா எனக்கு இவ்வளோ பெரிய பங்கு, இது ஒரு சிட்டியிலே பெஸ்ட் பாரிஷ் இன் சென்னை சிட்டி இஸ் திஸ், கரெக்ட்? இந்த ஒரு பெரிய பங்கு, இந்த ஒரு சிறப்பான பங்குக்கு நம்ம எப்படி வேலை செய்ய முடியும்? எனக்கு நிறைய குறைகள் இருக்குது. எனக்கு தமிழ் வேற எனக்கு அவ்வளோவா வராது. அதனால் நிறைய குறைகளோடு இங்கே நான் வந்தேன். ஆனால் இந்த ஒரு வருடத்தின் நிறைவில் நான் சொல்கிறேன், திஸ் இஸ் த பெஸ்ட் பிளேஸ் ஐ ஹவ் எவர் பீன் இன் மை லைஃப். இது ஒன்று ஃபாதர் சிரில் சொன்ன மாதிரி நானும் ஃபாதர் சிரிலும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால எனக்கு நிறையா அட்வான்டேஜ் இருக்குது. சில சமயத்தில் எனக்கு தமிழில் அது அவ்வளோ மறைவுரை கொடுக்க முடியாது, தெரியாது. ஸோ சிரில் நல்ல ஒரு மறைவுரை கொடுத்துருப்பாரு. அன்னைக்கு காலையில், அன்னைக்கு மதியம் ஒருத்தன் என்கிட்ட சொல்லுவாங்க, ஃபாதர் நீங்கள் அந்த நல்லாயனை பற்றி பயங்கரமான ஒரு மறைவுரை கொடுத்தீங்க, சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் நினைப்பேன், நம்ம எங்கே நல்லாயனை பற்றி பேசணும். ஸோ சிரில் அண்ட் ஆல் த அதர் ஃபாதர்ஸ், all the other Salesian, entire Salesian team, I am very, very grateful to them, especially the previous parish priest, Father Jeffrey Gladstone, and also தற்போதைய பங்கு தந்தை அருட்தந்தை Father Stan உடைய நான் ஜெருசலேமில் 4 ஆண்டுகள் அவரோடு நான் வாழ்ந்த அனுபவம். இந்த ஒரு டீமோட என்னால் ஒர்க் பண்ண முடியலைன்னு எனக்கு ஒரு வருத்தம் இருந்தாலும் அவர்களுடைய ஜபங்களும் என்னுடைய பாசமும் அவர்களோடு என்றும் இருக்கும். சென்னை பெரம்பூர் பங்கில் வேலை செய்வது எப்படி என்றால்,
இப்போ சென்னை சிட்டியில் நம்ம வண்டிலாம் ஓட்டுறோம் இல்லையா, இப்போ சில ஏரியாவிலாம் நம்ம வண்டி ஓட்டணும்னா எங்கே வேணாலும் வண்டி ஓட்டிடலாம், இந்த புதுப்பேட்டு இந்த மாதிரி பகுதியிலலாம். அந்த மாதிரி எங்கள் ப்ராவின்ஸில் என்ன சொல்லுவாங்கன்னா, பெரம்பூர் பங்கில் நீ வேலை செஞ்சிட்டீங்கன்னா நீ எங்கே வேணாலும் உலகத்தில் எங்கே வேணாலும் படைச்சிக்கலாம். ஸோ இந்த ஒரு வருடத்திற்காக நான் நன்றி சொல்கிறேன். அனைத்து தந்தையர்களுக்கும் நன்றி. அருட்கன்னியர்கள், அருட் சகோதரிகள், அருட் துறவரத்தார், especially the youth and the children, LSY people. I am always grateful to each one of you. Both Tamil and English youth, catechism children, charismatic youth, charismatic elders, mentors, இவர்கள் தான் என் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கொடுத்தவர்கள். இந்த இன்னைக்கு ஃபாதர் ஸ்டானுடைய மறைவுரை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு இதயம் சிறந்த இதயமாக இருக்க வேண்டும் என்றால் அந்த இதயம் காயமடைந்த இதயமாக இருக்க வேண்டும். அந்த இதயத்தில் அன்பை கொடுத்து அன்பை பெறும் பொழுது அந்த இதயம் பக்குவம் அடைகிறது, அந்த இதயம் காயமடைகிறது. அது ஒரு காயமடைந்த இதயத்தோடு நான் இங்கு செல்கின்றேன். ஒரு மைண்ட் லெவலில் நான் இங்கே போகிறதுக்கு ப்ரிப்பேர்டாக இருந்தாலும் ஹார்ட் லெவலில் ஒரு பெயின்ஃபுல்லாக இருக்குது. பட் I know that I am carrying each one of you in my heart and I am leaving myself also in your hearts. Okay, so please pray for me. இந்த ஒரு பங்கை நான் என்றுமே பாசத்தோடு நினைவு கொள்வேன். இந்த பங்கில் நான் விசுவாசத்தில் வளர்ந்தேன், அன்பில் வளர்ந்தேன், உடம்பும் கொஞ்சம் வளர்ந்துருக்கேன். கொஞ்சம் இங்கே வந்ததுக்கப்புறம் வெயிட்டும் கொஞ்சம் போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் வந்தோன்னு கேட்டேன், என்ன இவ்வளோ பெருசாகிட்டு அங்கே ஒல்லியாக இருந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த பங்கோட மக்களோட பாசம் என்னை இப்படி ஆக்கிடுச்சு மதர் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து ஜெபிக்கவும், தொடர்ந்து இணைந்திருப்போம். கடவுளுக்கு நன்றி. தேங்க்யூ.